சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இந்த செக்மெண்ட் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த படத்தோட ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் இறுதியில் அதாவது மார்ச் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க மர்மர் அப்படிங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிமோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம். இந்த படத்தோட ரிவ்யூவை மொத்தமாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திங் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வாரங்களாக அதிக பேய் படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். அதுவும் பேய் படங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஞ்சனா, சந்திரமுகி அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியல் அரண்மனை அப்படிங்கிற மாதிரி கமர்ஷியல் பேய் படங்கள் இல்லாமல் உண்மையிலேயே பயமுறுத்துகிற மாதிரியான பேய் படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மர்மர் படமும் அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து ஈஸியாக இடம் பிடிச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஊர்ல கன்னிமாருங்களுக்கே திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூனியக்காரி தான். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹேம்நாத் நாராயணன் அப்படிங்கிற ஒரு டெபியூ டைரக்டர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அகைன் நான் மறுபடியும் நிறைய வீடியோவில் ரீசெண்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்பி ஒரு டெபியூ டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு பக்காவான ஒர்க் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எத்தனை தாட்டி சொல்கிறதுங்கிறது தெரியல. இதுக்கு முந்தின ஒரு பேய் வீடியோ ரிவ்யூவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி பேய் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த கோஸ்ட்டை வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து காட்டிடுவாங்க. சரி, இதுக்காக தான்ப்பா அந்த பேய் இப்படி பண்ணுது, நல்ல பேய்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேயை வந்து ஈவிலாக வச்சு அங்கேருந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரியான பேய் படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வரல. டிமாண்டி காலனி வந்து அதில் எக்ஸப்ஷன். அந்த படம் வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆயிருந்துச்சு சூப்பராக. பீஸாவும் அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படமாக தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான பேய் படங்கள் அதிக அளவு வந்து தமிழ் சினிமாவில் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஆதங்கத்தை சொல்லியிருந்தேன். இந்த படம் வந்து அந்த ஆதங்கத்தை பூர்த்தி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்டே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஹாண்டட் பிளேசஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஒரு 4 பேர் வச்சுருக்காங்க. அந்த 4 பேர் ஒரு காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இந்த மாதிரி ஜவ்வாது காடு அப்படிங்கிற ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது, டார்க்கஸ்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த பேய்கிட்ட மாட்டுறாங்களா இல்லை தப்பிச்சு வராங்களா என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை. பேய்னா எப்படி அந்த உருவம் அந்த மாதிரி காட்டுவாங்களா இல்லை இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது முக்கால்வாசி படம் வரைக்கும் எந்த ஒரு உருவத்தையோ எதையுமே வந்து இவங்க காட்டவே இல்லை. அந்த வெறும் சவுண்ட் எஃபெக்ட்ஸை மட்டும் வச்சு எந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. அந்த கடைசி கொஞ்ச நேரம் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சில உருவங்கள் வருது. ஆனால் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்குற அளவுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்குமானா அப்படி கிடையாது. அந்த சவுண்ட் எஃபெக்டோடு சேர்த்து கேட்கும்போது உண்மையிலேயே நம்ம அந்த காட்டுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் கடைசி கொஞ்ச நேரம் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் படத்தை கண்ணை மூடிட்டு. அந்தளவுக்கான ஒரு பயப்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது. எத்தனை பேர் கொஞ்சம் ஒரு சில பேர் தைரியமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரில. நான் பயந்தேன்ப்பா அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன், பகிரங்கமாக சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படம் எல்லாமே இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமாலே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். படங்கள் எல்லாமே தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். எப்படின்னா, முன்னாடி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருப்பாங்க, இங்கே கேமரா இருக்கும், அவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்த படத்தில் ஃபஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கேமில் பப்ஜியோ ஏதோ கேம் விளாடும்போது ஒன்று பண்ணிக்கலாம், நம்ம கை மட்டும் தெரியும், நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா. ஆனால் இதில் அந்த ஆக்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் காட்டல, இந்த கேமராவோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து காட்டியிருக்காங்க. அந்த கேமரா எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஒரு விஷுவல்ஸ் ப்ளே ஆகிறனால இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு, அந்த பயத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நம்ம உண்மையிலேயே அந்த காட்டுக்குள்ளே இருந்தோம் ஓடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகுமோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதோட இன்னொரு நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. இந்த விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த கேமராவோட பெர்ஸ்பெக்டிவ். இது நெகட்டிவ் எப்படின்னா, நிறைய பேத்துக்கு வந்து இந்த மோஷன் சிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது என்னன்னா, காரில் போய்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதாவது நகர்ற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா தலை சுத்த ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மோஷன் சிக்னஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து தலை சுத்தலை இல்லை வந்து தலைவலியை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த போஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கனாலே அதிலேயே வந்து டிஸ்க்ளைமர்லாம் போட்டார் டேரக்டர். இது வந்து மோஷன் சிக்னஸ் உள்ளவங்க வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தேட்டரில் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தலை சுத்தலோ தலைவலியோ வந்து ஈஸியாக அந்த விஷுவல்ஸ்னால் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் இல்லாதவங்க சூப்பராக இந்த பயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து இந்த படத்துக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இது மோஸ்ட்லி ஒரு படத்தோட
போஸ்டரில் வந்து போடுறாங்க அப்படின்னா இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுப்பா, படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நினைப்போம். நம்ம அப்படி தான் நினைக்கிறது உண்டு. ஆனால் உண்மையிலேயே நான் அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இதனால் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஓகே, போட்டது வந்து ஒரு ரீசனபுளான விஷயந்தான், நியாயம்தான், அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அந்த அளவுக்கு பயமுறுத்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படம் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக அந்த ட்ரெய்லரோட பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ கூட போட்டிருப்பாங்க யூடியூப்பில், நீங்கள் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே தெரியும் எல்லாரும் அந்தளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு பேய் படம் தமிழ் சினிமாவுக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 7 வந்து ரிலீஸ் ஆகுது. நிறைய பேரால் இந்த படம் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லையா, அந்த மோஷன் சிக்னஸ் அந்த காரணங்களால். அப்படி இல்லைப்பா, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு வந்து ஜாலியாக இந்த மாதிரி போய் எனக்கு பயப்படுற எக்ஸ்பீரியன்ஸ் தான் பிடிக்கும், நான் போய் இந்த மாதிரி ஒரு படம் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த படம் வருது அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வாரத்துக்கான 2 சிறப்பான பேய் படங்கள் வந்து வந்துடுது. நேற்று சொல்லியிருந்த யமகாதைக்கும் இப்போ சொல்லியிருக்க மர்மரும். ஒன்று வந்து பயங்கர கமர்ஷியலான படம். இந்த படம் கமர்ஷியலாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து இதில் யாருமே வந்து தெரிந்த முகங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் வீடியோக்காக எடுக்கிற ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் குவாலிட்டி எந்த அளவுக்குமே அடிபடலை, அதை நான் இப்போயே சொல்லிக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு நிறைய சீன்ஸ் வந்து கேமரா ஸ்டேபிளாக தான் இருக்கும், வெறும் ஃப்ரேம் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல பொறுமை வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த அவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். யூ கேன் வெயிட், இட்ஸ் ஒர்த் இட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒர்த்தாக ஒரு சம்பவம் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பொறுமை உள்ளவங்க தாராளமாக இந்த படத்தை போய் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் இங்கே ஒன்லைனாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதான் காய்ஸ் மர்மர் படத்தோட ஓவரால் ரிவ்யூ. இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.